சிவகுமார் சாருடைய மூத்த பையன் சூர்யா இருக்கார் இல்லையா, அவருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு வந்து சூர்யாங்கிற நடிகர் தான் தெரியும். அவருடைய உண்மையான பேர் வந்து சரவணன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அந்த சரவணங்கிற பேரை வந்து சிவகுமார் சார் மூத்த பையனுக்கு எதுக்கு வச்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரவணன் சார் மேலே இருக்கிற அபிப்பிராயம், ஏவிஎன் சரவணன் சார் மேலே இருக்கிற அபிப்பிராயம், ஏவிஎன் சரவணன் சாரோட இருக்கிற அந்த நட்பு, அந்த அழுத்தம், அந்த ஒரு இறுக்கம் தான் வந்து அவர் ஞாபகார்த்தமாக நம்மளுடைய பையனுக்கு நம்ம அந்த பேரை வைப்போம், சரவணன் சார்னு வைப்போம். நமக்கு வாய்ப்பு கொடுத்து, நமக்கு இந்த திரை உலகத்தில் வந்து ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுத்து ஒரு பெரிய கதவை திறந்து விட்டது யார் அப்படின்னா ஏவிஎம் நிறுவனம் தான். அந்த நிறுவனத்தினுடைய வாரிசு சரவணனுடைய பேரை நம்ம பையனுக்கு வைப்போன்னு சரவணன் அப்படின்ற பேரை வந்து அவர் சூர்யாவுக்கு வச்சார். அதுதான் அந்த கதை. இது எனக்கு முன்னாடியே தெரியும். நேத்திக்கு சிவகுமார் வந்து அந்த இரங்கலுக்கு போயிட்டு அவரே பேசியிருக்காரு. ஸோ நீங்கள் கேட்டீங்க, ஆரி உதயகுமார் மாதிரி புது புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களா அப்படின்னா, ஆரி உதயகுமார் அன்னைக்கு வந்து நிறைய வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாரு. ஆனாலும் எஜமான் பண்ணும்போது ரஜினியோட காம்பினேஷன் போது அந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக பண்ணணும்னு எப்போவுமே பிளான் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா, ஒரு படம் பண்ணோம், ஏதோ ஒரு கதை சொன்னாங்க, அதை எடுத்தும் போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அந்த படத்தை நேர்த்தியாக எடுக்கணும், அந்த படத்தை வந்து ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும், அதில் என்னென்ன வேணுமோ அத்தனையும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.